Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நாள் டிரைவிங் இன்னைக்கு அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் நாளில் இந்த அளவுக்கு மெயின் ரோட்டில் ஓட்டுவாங்க அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. செகண்ட் கியர் மேடம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க, எஸ் லெஃப்ட் வாங்க மேடம், லெஃப்ட் வாங்க, லைட்டாக பயப்படாதீங்க. ஸ்டடி பண்ணுங்க. இப்போ போகலாம், அப்படியே போகலாம், ஸ்டடி பண்ணி போங்க. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க மேடம். செகண்ட் போடுங்க, கிளச் அமுக்கி போங்க. நீங்கள் ஓட்டுங்க, ஃப்ரீயாக ஓட்டுங்க. ரோடு காலியாக இருக்குது பாருங்கள், கீர் மாற்றிங்க. அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அவர் வருவார், அப்படியே போவார், ஜாலியாக ஒரு பாய் சொல்லிட்டு போயிடணும். அவ்வளோ ரைட்டு, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் நாள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ட்ரைனிங், ஸோ ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுத்தோம். மேடமுக்கு வந்து நாங்கள் கமிட் பண்ணியிருக்கிறது வந்து 3 days ஆஃப் ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட் நாளே கிட்டத்தட்ட ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து மெயின் ரோட்டில் இந்த அளவுக்கு கூலாக ஓட்ட வச்சு கொண்டு வந்துட்டுருக்கேன். மெதுவாக ஆக்சிலேட்டர் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறீங்க, அதனால தான் வண்டி சீருது பார்த்தீங்களா. அப்போ வந்து தேர்ட் கியருக்கு போடணும். நீங்கள் தேர்ட் கியர் போட்டுங்க. இப்போ போடுங்க மேடம், ஃப்ரீயாக இருக்குது போடுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பீடு நல்லா கொடுக்குறீங்க, கீர் கம்மியாக இருக்கிறதுனால வண்டி வந்து உரும்புது உங்களுக்கு. ஸோ அதான் அந்த சவுண்டு. எஸ், அதுக்கேற்ற கீர் இருந்தால் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். அதேமாரி ஆக்சிலேட்டர் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கொடுக்காதீங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள். எப்படி மேடம் இருக்குது ஃபஸ்ட் நாள் டிரைவிங்? இந்த கிட்டத்தட்ட போரூர் ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க, மெயின் ரோட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். ஓ சூப்பர். நம்ம ட்ரைனிங் எப்படி உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. ஒரு வருஷமாக பார்த்தீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் மெயின். ஸோ நிறைய லேடிஸ் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக. அப்படியே ஸ்டடி பண்ணி ரொம்ப அழுத்தாதீங்க ஆக்சிலேட்டரை, அப்படியே லைட்டாக கொடுங்க மேடம். ஒரு இதமாக கொடுங்க. ரொம்ப அழுத்திங்கன்னா ஸ்பீடு ஏறுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸ்பீடு ஏறதுனால தான் உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. நார்மலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டவுனாக வர இருக்கீங்களா, எனர்ஜி கொஞ்சம் டவுனாக பிக்கப் அந்த மாதிரி லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, ஏன்னா ஓவர் எஃபர்ட் போட்டாச்சு இன்றைக்கி. ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆமாம், இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பக்காவாக ஓட்ட வச்சுருக்கேன், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேடமோட சிஸ்டர் வந்திருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ மேடம். எஸ் மேடம். எப்படி மேடம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் சென்னை கார் ட்ரைனர்ஸ்லேருந்து வந்து. ஸோ ஓகே ஓகே. நீங்கள் வந்து காலையிலேருந்து அவங்க கூடயே இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம்லாம். ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுலாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க? நல்லா ஓட்டுறாங்க சார். ஓகே ஓகே. ரொம்ப கிளியராக நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோமா? ஆமாம் சார், நல்லா பண்ணுறீங்க. வெரி குட் மேடம். நிறைய லேடிஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த வீடியோவை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா சொல்லித்தராரு சார். ரைட்டில் போய் அப்படியே சூப்பர் போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் மேடமோட சிஸ்டர் அவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பக்கா ஒரே நாளில் ரெடி பண்ணி மெயின் ரோடு டிராஃபிக் ரோட்லலாம் ரைட்டில் போங்க மேடம். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்க மேடம், ரைட்டில் போங்க. கொஞ்சம் அழுத்தாதீங்க ஆக்சிலேட்டரை. அழுத்ததுனால தான் உங்களுக்கு ஸ்பீடு போகுது. கிளச்சை நியூட்ரல் பண்ணுங்கள், டக்குன்னு நியூட்ரல் பண்ணுங்கள், அவ்வளோதான். பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரை அழுத்தக்கூடாது சரிங்களா. டச் பண்ணி பழகுங்க. செகண்ட் கியர் போடுங்க, கிளச் ஆகிடுச்சு செகண்ட். நீங்கள் போயிடாதீங்க, செகண்ட் போட்டு போங்க, அப்படியே போங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி போங்க. போங்க ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ போங்க மேடம், நீங்கள் போங்க மேடம். ஸ்லோவாக போங்க. போங்க போகலாம். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி தேர்ட் கியர் போட்டுக்குங்க. ஆமாம் போட்டுக்குங்க. ஸோ ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் போய்க்கணும். அதனால தான் மேடம் தெரியுதா உங்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் அவரெல்லாம் பார்த்ததுனால தான் அவர் உள்ளே வந்தார். புரிஞ்சுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதான் யாருமே பார்க்காதீங்க. நீங்கள் மாட்டில் நான் சொல்கிறத கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துடுவாங்க. அது வந்து நம்ம நாங்களோட பழக்கங்கள். அது அப்படி இடிக்க மாட்டாங்க, கவலைப்படாது. அது எப்படி இடிப்பாங்க சொல்லுங்கள்? நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஓட்டுறீங்க. நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்க மேடம், அதை சொல்லுங்கள் முதல்ல. ரைட்டில் கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஆக்சிலேட்டர் பாருங்கள், அழுத்துறீங்க நீங்கள் ஜாஸ்தி. உங்களுக்கே தெரியுதா? போகக்கூடாது அப்படி. நீங்கள் நம்ம கண்ட்ரோல் மீறி போகக்கூடாது வண்டி. ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க மேடம், டச் பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? அழுத்துறதுனால ஓவராக எடுத்து பாருங்கள் ஸ்பீடு. கொஞ்சம் ரைட்டில் போய்ப்பாங்க. அதாவது ஆவரேஜாக ஓட்டுங்க. கிளச்சை நியூட்ரல் பண்ணுங்கள். ஸ்லோ அப்படியே செகண்ட் போட்டுங்க. அப்படியே நேராக போட்டோம். அப்படியே நேராக போட்டோம். லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. நேராக போகணும், ரைட்டில் போகக்கூடாது வண்டி. ஸ்டடி பண்ணுங்கள், அப்படியே பிடிங்க. ஒரே லைனில் போகணும் மேடம். ஸ்லோ முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, பயப்படாதீங்க. நேராக போங்க. ஸ்லோலி பி கூல் அண்ட் ஹாப்பி மேடம். புரியுதா உங்களுக்கு? கிளச்சை மீ தேர்ட் கியர். நான் சொல்கிறத மட்டும் கேட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்குங்க சரிங்களா.
அவ்வளோதான். நேராக வீட்டுக்கு தான் போகிறோம் இன்றைக்கி. இதோட ட்ரைனிங் முடிஞ்சுது. இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எனர்ஜி அப்படியே தம் கட்டி இது பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்டிவாக பண்ண முடியும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுதியை விட்டுட்டிங்கன்னா சுதி இறங்கி போயிடும். இந்த சுதி இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட்ட முடியும். அப்படியே மெதுவாக ரைட்டில் ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க, லைட்டாக கண்ட்ரோல் பண்ணியா. சூப்பர். ஸ்டெடி பண்ணி மெதுவாக அப்படியே போட்டோம். லைட்டாக லெஃப்ட் வாங்க, அப்படியே போட்டோம். முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ண கொஞ்சம் ரைட்டில் லைட்டாக, அவ்வளோதான். நான் ரைட்லன்னு சொல்லும்போது அதை பாருங்கள் அப்படி வச்சுக்கணும். லெஃப்ட்டுன்னும் போது லைட்டாக அப்படி காட்டணும், அப்படியே நேராக போகணும். சரிங்களா? டைட்டாக பிடிங்க, ஃப்ரீயாக பிடிச்சி ஓட்டுங்க. வெரி குட். லெஃப்ட் வாங்க லைட்டாக, லோவாக மேடம், கொஞ்சம் ரைட்டில். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ரைட்டில். செகண்ட் கியர் போடுங்க, கிளச் அமைக்கி போடுங்க, பிரேக் அழுத்தாதீங்க. கிளச் அமைக்கி செகண்ட் கியர் போடுங்க மேடம். செகண்ட் கியர் பொறுமையாக போடுங்க. நான் சொல்கிறத கேட்டு செய்யுங்க மேடம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லோவாக போங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அதை அப்படியே நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். சூப்பர். அப்படியே போகலாம். லைட்டாக லெஃப்ட் வாங்க. சூப்பர். அருமை. ஸோ பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணுங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் ஸ்லோ. கிளச் அழுத்துங்க முதல்ல. கிளச் அழுத்திங்க. ஃபஸ்ட் கியர் போடுங்க மேடம். கிளச்சு தான் ஃபஸ்ட்டு, பிரேக்கு கிடையாது. சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போங்க. கொஞ்சம் ரைட் எடுத்துப்போங்க, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளச்சு மேடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கியர் போடுங்க, கிளச் அமைக்கி கொஞ்சம் பிக்கப் பண்ணிங்க. போங்க, முன்னாடி பார்த்து போங்க, காலியாக இருக்குது பாருங்கள். போங்க, தைரியமாக வாங்க. செகண்ட் கியர் மாற்றுங்க டக்குன்னு. போங்க மேடம், இவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். போங்க, முன்னாடி பார்த்து. நம்ம நேராக தான் போக போகிறோம். போங்க. நேராக போகிறது ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஓட்டுங்க மேடம். கரெக்டாக இன்னொரு 5 மினிட்ஸில் போயிடலாம் மேடம். இதே மாதிரி நீங்கள் ஓட்டுங்க, அவ்வளோதான். சூப்பர். கிளச் அமைக்கி தேர்டு கியர் மேடம். முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. கிளச் அமைக்கி தேர்டு வரலாம், வாங்க. ஓகே, நேராக போகலாம், போங்க. ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஸோ ஃபஸ்ட் நாள் ஒரு நல்ல மெயின் ரோட்டில் பக்காவாக, அதுவும் ஐயப்பந்தாங்கல் போகிற ரோட்டில் தான் மேடம்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். ஷேக் பண்ணாமல் பிடிங்க மேடம். வண்டி இங்கிட்ட அங்கிட்ட ஆடக்கூடாது. கரெக்டாக அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஃப்ரீயாக பிடிங்க ஸ்டேரிங்க. வெரி குட். கிளச் அமைக்கி நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ரெட்டு போட்டாங்க. அப்படியே ஸ்லோவாக அங்கே போய் நிற்கணும். பிரேக் ரொம்ப எழுத்தக்கூடாது, டச் பண்ண விட்ருங்க. ரொம்ப டச்சு, ரொம்ப மைல்டு டச் பண்ணுங்கள். இங்கே தான் ஸ்லோ பண்ணுங்கள். விடுங்க. பிரேக் ரொம்ப எழுத்தாதீங்க மேடம். டச்சு இன்னும் டச் பண்ணுங்கள். மெதுவாக இன்னும் ஸ்லோ பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக போய் நிறுத்திங்க. ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நிறுத்துங்க. பிரேக் பார்த்தீங்களா, சடனாக அடிக்கிறீங்க. அப்படி தான் லைட்டாக டச் பண்ணணும். நீங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, டச்சு. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களால் பக்காவாக மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது அப்படின்ற டிரைவிங் மூமெண்ட் தான் பார்த்துன்னுக்குறோம். அதனால் வந்து நீங்கள் கவலையே படக்கூடாது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து தூள் கலப்பிடலாம். ஸோ போர் டு ஐயப்பந்தாங்கல் ரோட்டில் ஓட்ட வச்சிட்ருக்கேன். ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நாளில் எப்படி மேடம் இருக்குது? மெயின் ரோட்டில் தூள் கலப்புறீங்க. என்ன அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி இருக்குது? அதை பற்றி உற்சாகமாக சொல்லுங்கள் வியூவர்ஸுக்கு. டென்ஷனாக இருக்கு. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரலாம், வாங்க. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. மெதுவாக ரொம்ப ஓடாதீங்க, அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் கொடுங்க, கொஞ்சம் கொடுத்து ஓட்டுங்க மேடம். ஜாலியாக ஓட்டுங்க மேடம். நான் பக்கத்தில் இருக்கும்போது என்ன மேடம் உங்களுக்கு ஸ்லோவாக ரொம்ப கொடுக்காதீங்க, கொஞ்சம். செகண்ட் கியர் போட்டுங்க, அவ்வளோதான். ஜாலியாக ஓட்டுங்க மேடம். நான் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கைட் கொடுக்குறேன். லெஃப்ட் உங்க லைட்டாக எவ்வளோ சூப்பராக காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறத கேட்டு பண்ணாலே இவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள் வண்டி. உங்களுக்கு எவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பாருங்கள், எடுத்து கொடுக்குறேன். அங்கே என்ன ஜட்மெண்ட் பண்ணால் கூட இங்கே நம்ம கரெக்டில் லைனில் போகிறேன்னாங்கிறது எனக்கு. நீங்கள் இப்போ எக்ஸலண்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஓட்ட தான் அது பழகும் உங்களுக்கு. ஸ்லோவாக அப்படியே ரைட்டில் என்னென்னா அதை பாருங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த முன்னாடி ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரா, ஸ்லோவாக போகிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நகர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப நகரக்கூடாது, லைட்டாக ரொம்ப அழுத்தாதீங்க ஆக்சிலேட்டர். அதேமாரி ஆக்சிலேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழுத்துறீங்க, டச் பண்ணி பழகணும். ஓட்டுங்க. தேர்டு கியர் போட்டுங்க. கிளச் அமைக்கி போடுங்க மேடம், அழகாக போடுங்க. அடுத்தடுத்து கியர் மாற்றிடுங்க மேடம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க, டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள் லெஃப்ட் உங்கள்கிட்ட. ஸோ அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு போகும் மேடம். ஸ்பீடு போகும்போது தான் உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் ஸ்பீடு ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓட்டுறோம், ஹைவேல நம்ம ஓட்டல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 30-40க்குள்ளேயே தான் ஓட்டிக்கணும். ஏன்னா வந்து அங்கங்கே சிக்னல் இருக்குது பாருங்கள், அங்கங்கே நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டடி பண்ணி அப்படியே பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான். லெஃப்ட் அவங்க லைட்டாக, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இதே லைனு ஒரு ரோட்டில் வந்து 2 லைன் மேடம். ஒன்று ரைட் சைடில் இருக்கிற லைனு, இன்னொன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற லைனு.
ரைட்டில் இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போவாங்க, லெஃப்ட்டில் இருக்கிற லைன் வந்து ஆவரேஜாக ஓட்டுவாங்க. சரிங்களா?